2 மாம்பழம் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம பாயசத்தை செஞ்சு காட்ட போகிறோம். அளவு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறின பிறகு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது திப்பி திப்பியாக சாதம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுவும் நல்லா மையாக வந்து மசிஞ்சிரும். இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த மாம்பழம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நட்ஸ் வந்து நான் குட்டிக்கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். பாதாம், கேஷ்யூ அது நல்லா பொரிச்ச பிறகு பாயசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் மாம்பழம் வந்து ஒரு பவுலில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.